Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs, and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சுக்கிர பெயர்ச்சி வரப்போகிறது. 28ஆம் தேதி ஜூன் மாதம் சுக்கிர பெயர்ச்சி நடக்கப் போகிறது. இந்த சுக்கிர பெயர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ராசி ரீதியாக இந்த சுக்கிரன் என்னென்ன பலன்கள் எல்லாம் தரப்போகிறார், வாரி கொடுக்கின்ற விஷயங்கள் என்ன பேசிடுவோம். ஜாதகத்தில் பார்க்கும்போதே நம்ம பெரும்பாலான பேர் 99.99 பேர் என்ன கேட்பாங்க, ஐயா எனக்கு சுக்கிர திசை எப்பயா அடிக்கும், என்ன கேட்பாங்க, சுக்கிர திசை என்னைக்கையா அடிக்கும். ஏன்னா சுக்கிரன் தான் உலகத்தில் இன்பம், பணம், மகிழ்ச்சி இதுக்கெல்லாம் காரகத்துவம் உடையவராக அறியப்படுகிறார். இப்போ குரு எடுத்துக்கோங்க. இப்போ தான் தம்பி பேசிகிட்டு இருந்தேன். குருன்னா யார்? குருன்னா ஞானம், அறிவு, சேவை, இதெல்லாம் குரு. செவ்வானா பூமி, லாபம். சுக்கிரன்னா யாருங்க? சுக்கிரன்னா ஒரே விஷயம் என்னென்னா, சுக்கிரன் இஸ் த பர்சன் ஹூ இஸ் கிவிங் யூ காதலை கொடுக்கக்கூடிய காதலுக்கு அதிபதி. அதனால தான் மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்னா. விமனா வந்து பெண்கள் வந்து சுக்கிரனிலிருந்து பிறந்தவர்கள், ஆண்கள் வந்து செவ்வாயிலிருந்து பிறந்தவர்கள்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறத உலகத்தாரால் மிக காலபுருஷ தத்துவத்தின்படி ரிஷபராசிக்கு அதிபதி ஆகப்பட்ட சுக்கிரன் காலபுருஷனுக்கு 7 கூடிய துலாத்துக்கும் அதிபதியாக இருக்கிறார். அதாவது 2, 7 கூடியவர். காலபுருஷ தத்துவத்தின்படி ஒரு மனிதனுக்கான இல்லற வாழ்க்கை, சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, திருமண வாழ்க்கை அத்தனையும் கொடுக்கக்கூடியவர் யார்? சுக்கிரன். இந்த சுக்கிரன் பெயர்கிறார், மாதம் ஒரு தடவை பெயர்வார் ஒவ்வொரு இடத்துக்கு. அப்படி அந்த வகையில் மேசராசியில் இருந்த சுக்கிரன் வருகின்ற 28ஆம் தேதி ஜூன் மாதம் ரிஷபராசிக்கு பெயர்கிறார். ரிஷபராசியில் சுக்கிரன் ஒரு நோட்டபுள் பாயிண்ட். ரிஷபராசியில் சுக்கிரன் ஆட்சி அடைகிறார், ஃபுல் பவரோடு இறங்குகிறார், முழு வீரியத்தோட சுக்கிர பகவான் இறங்குகிறார். அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். அவ்வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் உடைய பலன்களாக எந்தெந்த ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க, யாரெல்லாம் குபேர சம்பத்துகள் அடைய போகிறாங்க, யாருக்கெல்லாம் காதல் ஓகே ஆக போகுது, யாருக்கெல்லாம் சொந்த வீடு, வண்டி, வாகனம் வாங்க போகிறீங்க போன்ற நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஒவ்வொரு ராசியாக பார்த்து விடலாம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சுக்கிர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது. 7 கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். 7 கூடியவன் ஆட்சி பெறும் பொழுது ஃபாரின் போகிற சான்சஸ் கிடைக்க போகிறது. இல்வாழ்க்கையில் இன்பம் வரப்போகிறது. திருமண வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷங்கள் ஏற்பட போகிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னே தெரியாமல் சண்டை போடுவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எதுக்குன்னே தெரியாமல் சண்டை போடுவாங்க. அப்போ அந்த சண்டை போடுறவங்கெல்லாம் ஒன்றா சேர்றதுக்கான பொன்னான வாய்ப்பு என்பது இந்த சுக்கிர பயிற்சியான ஏற்படுகிறது. மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்னு சும்மா சொல்லலை சார். சுக்கிரன் காதலுக்கான தேவதையாக அறியப்படுகிறார், காதலுக்கான கிரகமாக அறியப்படுகிறார். சுக்கிரன் தான் லவ். அந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த காதலுக்கான ஒரு விஷயம் அவன் ஆட்சி பெறும் பொழுது காதல் குப்பளிக்கிறது. காதல் அப்படியே என்ன சொல்கிறது, வேறு லெவலில் நீங்கள் வந்து பரிணமிக்கிறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த 7க்கு அதிபதி ஆகப்பட்ட சுக்கிரன் ஆட்சி பெறுவது தான். 7 கூடியவனாக சுக்கிரன் ஆட்சி பெறும்போது ஃபாரின் சான்சஸ் நிறைய பேருக்கு கிடைக்கும். சார் நான் வந்து சாதாரணமாக இருந்தேன் சார், அச்சாம்பர் அப்பாயின்ட் ஆடுறேன், அது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் திடீர்னு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடச்சிரும். வெளிநாட்டுக்கு போகிறது ஒரு காலத்துலலாம் 1993, 94, 95 துபாய் போகிறது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருந்தது. யாராக இருந்தாலும் துபாய் போவாங்க. 90, 93 அந்த பீரியடெல்லாம் துபாய் போகிறது. ஸோ இப்போல்லாம் வந்து உலக நாடுகள் ரொம்ப சின்னதாகிடுச்சு. ரஷ்யாவுக்கு கூட நீங்கள் விசா இல்லாமல் போகிறீங்க. ஆனால் அந்த 7 கூடியவன் ஆட்சி பெறும் பொழுது நம்மளுடைய கனவு கண்ட்ரி, இப்போ எல்லா கண்ட்ரிக்கு போகிறதும் சந்தோஷம் கிடையாது சார். எல்லா கண்ட்ரிக்கு போகிறதும் ஒரு சந்தோஷமாக என்ன அப்படி கிடையாது. நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கண்ட்ரி, நம்ம மரியாதை, மனசில் ஒரு மரியாதை இருக்கும். நான் வந்து அமெரிக்காவில் இருக்கணும், பெரிய அமெரிக்கா ரிட்டன் இவர் அப்படின்னு நம்ம கிண்டல் பண்ணுவோம். ஸோ இப்போ அது என்ன காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டேட்டஸில் வச்சுருக்கோம், அமெரிக்கா, லண்டன் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம். அந்த அந்த கண்ட்ரிக்கெல்லாம் போகிறது அப்படிங்கிற அந்த கனவு நிறைவேறும். உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான விஷயமே என்ன அப்படின்னா, எதையாவது ஒன்று நிறைவேறது பேர் இருக்காது. ஏதாவது ஒரு ஃபாரின், நானும் அந்தமான் போயிட்டு இருந்தேன்னு சொல்லக்கூடாது. நம்ம எதையாவது ஒரு ஃபாரின்ங்கிறது மேட்டர் இல்லை, என்ன ஃபாரின் கண்ட்ரிங்கிறது தான் உண்மையிலே விஷயம். அந்த 7 கூடியவன் ஆட்சி பெறும் பொழுது. 2வது, கணவன் மனைவி ரொம்ப சண்டை போடுறாங்க. அழகான ஒரு கவிதை நண்பர்களை ஒரு புத்தகத்தில் படித்தேன். ஒரு கணவர் எழுதுகிறார் ஒரு மனைவிக்கு, இது மாதிரி வந்து உன்னுடன் வாழ்வது மிகவும் கடினம், சொற்களுக்குள் நீ வந்து அர்த்தங்களை கண்டுபிடிப்பவள், நீ இது மாதிரி அப்படி இப்படி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு அவள் திருப்பி பதிலுக்கு எழுதுகிறா, உண்மைதான், ஒரு சிங்கத்துடன் ஒரு கூண்டில் என்னால் வாழ்க்கையை நடத்த முடியாது, ஒரு பாம்புடன் என்னால் படுக்கையை பகிர்ந்து கொள்ள முடியாது, நீ வந்து என்னை டாமினேட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி எழுதிக்கிறாங்க. கடைசியாக இன்னொரு குட்டி லெட்டர் ஒன்று அந்த அறையில் இருந்தது. அந்த அறையில் ஒரு குட்டி லெட்டர். அது என்ன லெட்டர்னு பார்த்தா அவங்க பொண்ணு எழுதியிருக்கு, அம்மா அப்பா இதை பார்த்த நீங்கள் இந்த நிமிஷம் நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா இந்த பதிவோட வெற்றி. அம்மா அப்பா நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டிங்கன்னா சிரிச்சிருவீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு அழுதுருவீங்க, ஆனால் நீங்கள் பேச மாட்டீங்க.
மன்னிக்க தெரிந்தவர்கள் மட்டுமே மனிதர்கள். அந்த வார்த்தை அழகான வார்த்தை. மன்னிக்க தெரிந்தவர்கள் மட்டுமே மனிதர்கள். நீங்கள் ஒருவர் மன்னிக்க தயாராகாத போது, ஒருவேளை நீங்கள் மன்னிக்க முடியாத குற்றத்தை ஏதேனும் செய்துவிட்டால் என்னையும் இப்படி தான் நீங்கள் தூக்கி குப்பையில் போட்டுருவீங்களோ என்பதால் பயத்துடன் நான் இந்த வீட்டை விட்டு வெளியேறுகிறேன். அந்த சின்ன குழந்தை வீட்டை விட்டு போயிடுச்சு. இந்த கதை என்னை என்னவோ பண்ணுச்சு. ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, மன்னிக்க தெரிந்தவர்கள் மட்டும்தான் மனிதர்கள். மனிதர்கள்னால் யார்? மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசமே மன்னிப்பு தான். ஆச்சு போச்சு, இப்போ என்ன, இப்போ அதையே பேசி இப்போ என்ன போகுது, தெரியாமல் பண்ணிட்டான் விடுங்களேன். இதையே பேசி எத்தனை நாள் உயிரிடம் தர போகிறோம்? 7 கூடியவன் ஆட்சி பெறுகிறான். 7 கூடியவனே 12 கூடியவனாக இருப்பதால் கணவர் சரியில்லை, ஏதோ போக்குவரத்தாக இருக்குது, அப்படியே இது பண்ணிட்டார், டைவர்ஸ் பண்ணி விட்டது நீதிமன்றம் தானே, கடவுள் ஒன்றும் இல்லையே. நீதிமன்றத்துக்கும் மேலே ஒரு நீதிபதி இருக்கார். அவர் யார்? அவர் தான் கடவுள். அந்த கடவுளுங்கிற நீதிபதி ஒருத்தர் இருக்கார். அவர் சேர்த்து வைக்கணும்னு நினச்சானா அது எப்பேற்பட்ட ஜட்ஜ்மெண்ட் வந்து பிரிஞ்சவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பிரிஞ்சே போயிடுவாங்க. கடவுள் நினச்சிட்டாருன்னா திரும்ப ஓடி வந்து ஃபஸ்ட் அந்த லவ் பண்ணுவாங்க. சார், லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த 7 கூடிய சுக்கிரன் ஆட்சி பெறும் பொழுது உங்களுடைய பழைய காதல் வரும். சார், பிரிஞ்சு போன காதலர்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன் டிப்ஸு. 7 கூடியவன் ஆட்சி பெறும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் மனைவியை பிரிஞ்சிருக்கீங்கல்ல, உங்கள் மனைவியை நீங்கள் சந்தித்த முதல் இடத்துக்கு போய் பாருங்கள். உங்கள் காதல் திரும்ப பழையபடி வந்துடும். சிம்பிள். உங்கள் மனைவியோடு நீங்கள் சந்தோஷமாக சுற்றுனீங்கல்ல, ஊட்டி கொடைக்கானல்லாம் போனீங்கல்ல, அங்கெல்லாம் போங்க. அவங்களுடைய நினைவுகள்லாம் உங்களை தொடர்ந்து வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்கள பற்றி ஞாபகங்கள் வரும். நீங்கள் திரும்ப உங்கள் டைவர்ஸ்லாம் சரியாயிடும். அந்த எண்ணமே போய்டும் உங்களை விட்டு. உண்மையில் நாம் நினைவுகளோடு தான் வாழ்கிறோம். நாம் மனிதர்களோடு வாழ்வதில்லை, நினைவுகளோடு தான் வாழ்கிறோம். மனிதர்கள் நம் நினைவுகளோடு வாழ்கிறோம். 7 கூடியவன் ஆட்சி பெறும் பொழுது என்ன ஆகிறது? அந்த பிரிந்து போன தம்பதிகளாக இருந்தாலும், சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும், பிரிந்த காதல் என்றாலும் பிரியம் தானே மிச்சம் இருக்கும். அதனால் நீங்கள் லவ் பண்ணுறீங்க, இந்த இதை கேட்ட உடனே ஃபோன் பண்ணுங்கள். உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு ஹாய் டார்லிங், ஐ லவ் யூ, ஐம் சாரி, ஒடா லூசு போயா, தெரியாமல் பண்ணடா என்று சொல்லுங்கள். நம்ம எவன்ட்டியோ நம்ம வாங்காததா, நம்ம மேனேஜரை எதுக்கு தெரியாமலே திடீர்னு இருக்கான். டெய்லி காலையில் அவன் மூஞ்சில் தான் முடிக்கிறோம். நம்ம என்ன திட்டு வாங்குறது, நமக்கு என்ன புதுசாக என்ன? விடுங்க சார், ஒய்ஃபு தானே, திட்டினா திட்டிட்டு போகிறா. 7 கூடியவன் ஆட்சி பெறும் பொழுது இது போன்ற எண்ணங்கள் உருவாகும். நல்ல நண்பர்கள் இதைத்தான் சொல்லித் தருவார்கள். உங்களை சுற்றி நல்ல நண்பர்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா 7 கூடியவனே 12 கூடியவனாக இருக்கிறார். எப்போ அவர் கேஸ் போட்டாரோ, நன்றாக புரிந்து கொள்ளும் நண்பர்களே. ஒரு கணவர் இருக்கார், ஒரு மனைவி இருக்கார், இவங்களுக்குள்ள சண்டையே வராது. இவங்களுக்குள்ள ஏன் சண்டை வருது அப்படின்னா, இவங்க 2 பேருமே ஒரு 5000 ரூபா காசு கொடுத்து ஒரு வக்கீலை போட்டிருப்பாங்க. இவர் ஒரு பிரச்சனைக்காக ஒரு வக்கீல் வச்சிருப்பார், இவர் ஒரு பிரச்சனைக்காக இந்த வக்கீல் சொல்லிக் கொடுப்பார். நீங்கள் இப்படி சொல்லுங்கள் சார், நீங்கள் இப்படி சொல்லுங்கள் சார், பாலியல் விதிமூறல்னு சொல்லுங்கள் சார், பாலியல் துன்புறுத்தல்னு சொல்லுங்கள் சார். இவன் இது வரைக்கும் அப்படி அவன் மனைவியை நினச்சி கூட இருக்க மாட்டான். இவன் பேச்செல்லாம் கேட்காதீங்க. உங்கள் மனைவி மிகவும் உயர்ந்தவர்கள், அவங்களுக்கு இந்த பேர்லாம் வைக்காதீங்க. 7 கூடியவன் 12 கூடியவனாக இருப்பதால் இது போன்ற விபரீத எண்ணங்கள் வரும். என்னை அவர் அடித்து துன்புறுத்தினார், என்னை காயப்படுத்தினார். ஏங்க இதெல்லாம்? இவன் ஒரு ஆள்னு இவன் பேச்சை கேட்டால் அப்படி யோசிக்கிறீங்க? உங்கள் மனைவிங்க ஏன்னா உனக்கு பிரச்சனைன்னு கேளுங்க, சரியா போச்சு, அவ்வளோதான். சார், நிறைய பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் நான் அனுபவப்பட்டதை சொல்லுகிறேன். நிறைய பிரச்சனைகள் நேருக்கு நேர் கூப்பிட்டு இப்போ என்னடான்ற உனக்கு என்று கேட்டால் 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் அந்த பிரச்சனை. ஆனால் நாம் அதை பண்ணாமல் இருக்கிறதுனால தான் அது ப்ரொலாங் ஆகுது. 7 கூடியவனே 12 கூடியவனாக இருப்பதால் இன்று முதல் உங்கள் திருமண வாழ்க்கை மீண்டும் துளிர்க்க போகிறது. அந்த உங்கள் செடி கருகி போன அந்த செடியில் மீண்டும் ஒரு இலை துளிர்க்க போகுது. திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஃபோனை எடுங்க, ஐ லவ் யூ, ஃபோன் பண்ணுங்க, ஜாலியாக இருங்க சார். ஹாப்பி ஒய்ஃபு, ஹாப்பி லைஃபு. அதனால் ஹாப்பியாக இருங்க. சுக்கிர பயிற்சி யாருக்கு வருதோ இல்லையோ உங்களுக்கு தான் வந்துருக்கு. ஆக இந்த சுக்கிர பகவானை வழிபடுவது எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சுக்கிர பகவான் வேற எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னா, ஸ்ரீரங்கம் பெருமாள் சுக்கிர பகவான்னு சொல்கிறோம். சுக்கிரனுடைய பரிகார ஸ்தலம். அங்கே போய் பார்த்துட்டு வந்தாலே போதும். ஸ்ரீரங்கம் சுக்கிரஸ்தலம். காஞ்சி காமாட்சி சுக்கிரஸ்தலம், நிறைய பேருக்கு தெரியாது. மாங்காடு காமாட்சி இருக்குது பார்த்தீங்களா, மாங்காடு, இது சுக்கிரஸ்தலம். இதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. அடுத்ததாக இந்த சுக்கிரஸ்தலம் நீங்கள் எதெல்லாம் வச்சுக்கலான்னா, சிங்கப்பெருமாள் கோயில் சுக்கிரஸ்தலம். எதுவும் முடியலன்னா கும்பகோணம் போயிட்டீங்கன்னா கஞ்சனூர் சுக்கிரஸ்தலம். இது எல்லாமே சுக்கிரஸ்தலம். இந்த சுக்கிரஸ்தலங்களுக்கு சென்று நீங்கள் மல்லிகை மலர் சாற்றி, சுக்கிரனுக்கு அதிதேவதை லக்ஷ்மி, லக்ஷ்மியை யாரெல்லாம் வழிபடுறீங்களோ அவங்களுக்கு சுக்கிரன் டிஃபால்ட்டாக இருப்பார். அதே மாதிரி இந்த சுக்கிர பகவானை வழிபடுறதுக்கு வெள்ளை நிற மலர்கள், மல்லிகை தான் முக்கியம். அம்பாளுக்கு சாத்தி, லக்ஷ்மிக்கு சாத்தி, லக்ஷ்மி வருவாய் என் மனையினிலே, கௌரி கல்யாண வைபோகமே, அது மாதிரி பாடல்கள் அது இதெல்லாம் பண்ணி லக்ஷ்மியை நீங்கள் ஜில் பண்ணிங்கனாலே சுக்கிர பகவான் ஜில். அவர் வீட்டில் இருக்கிற பெண்கள் சுமங்கலி பூஜைகள் பண்ணுறதன் மூலியம், அவர்களுக்கு தாலி, இந்த வளையல், குங்குமம் போன்ற விஷயங்கள் கொடுக்கறதன் மூலிமா சுக்கிர பகவான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சுக்கிர பகவானுக்குரிய மந்திரங்களாக நாம் சொல்வது, சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய், வக்கரமின்றி வரமிகத் தருள்வாய், வெள்ளி சுக்கிர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே.
இதை சொன்னீங்கன்னா போதும். அஸ்வத்வஜா வித்மஹே, அது மாதிரி தனுரஹஸ்தாயத்தையுமே தன்னோ சுக்கர பிரச்சோதயத்தெல்லாம் வரும். அது மாதிரி காயத்ரி தெரிஞ்சவங்க காயத்ரி பண்ண. நம்பர்களில் 6ஆம் நம்பர் சுக்கரனுடைய நம்பர். ஒயிட்டு கலர் சுக்கரனோட கலர். வெள்ளிக்கிழமை சுக்கரனோட கிழமை. எதாக இருந்தாலும் இந்த சுக்கரனை வச்சு நீங்கள் பண்ணுறது, சுக்கரன் ப்ராப்ளமாக இருக்கிறவங்களுக்கோ, சுக்கரன் நல்லா பலன்கள் தர அற்புதமாக பலன் தரும்னு வேண்டிக்கிறவங்களுக்கோ இதை பண்ணுங்கள். உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா, இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் துவங்கப்பட்டிருக்கிறது. மலேசியாவில் இருப்பவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். மலேசியாவில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ளலாம். வாரம் மலேசியா வருகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.